கர்ப்பிணிகள் முதல் 3 மாதத்தில் முருங்கைக்காய் சாப்பிட்டா என்ன நடக்கும்? சாப்பிடும் முன் இதை தெரிஞ்சுக்கோங்க. கர்ப்ப காலம் என்பது ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் மிக முக்கியமான காலமாகும். அந்த நேரத்தில் உடலிலும் மனதிலும் பல மாற்றங்கள் ஏற்படும். உணவு பழக்கங்களில் கூட அதிக கவனம் தேவைப்படும். அந்த வகையில் கர்ப்பிணிகள் முருங்கைக்காய் சாப்பிடலாமா கூடாதா என்ற சந்தேகம் பலருக்கும் உருவாகிறது. முருங்கைக்காய் சாதாரணமாக ஒரு சத்தான காய்கறியாக இருந்தாலும் கர்ப்ப காலத்தில் அதை எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்பது முக்கியமான விஷயமாகும். முருங்கைக்காயில் இரும்புச்சத்து, கால்சியம், பொட்டாசியம், விட்டமின் ஏ, சி, B6 போன்ற பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக உள்ளன. இவை கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படும் இரத்த சோகையை தடுப்பதிலும் எலும்புகள் மற்றும் பற்களை வலுப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மேலும் குழந்தையின் மூளை வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, உறுப்புகளின் சரியான உருவாக்கம் ஆகியவற்றிற்கும் இந்த சத்துக்கள் உதவுகின்றன. சரியான அளவில் எடுத்துக்கொண்டால் தாயின் உடல் வலிமையையும் சக்தியையும் அதிகரிக்கிறது. அதே நேரத்தில் முருங்கைக்காயில் கருப்பையை தூண்டும் தன்மை இருப்பதாக மருத்துவ ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. இதனால் கர்ப்பத்தின் முதல் 3 மாதங்களில் அதிகமாக முருங்கைக்காய் எடுத்துக்கொண்டால் கருப்பை சுருக்கம் ஏற்படும் வாய்ப்புள்ளது. இதன் விளைவாக வயிற்று வலி, கீழ் வயிற்று அழுத்தம், இரத்த சர்வம் போன்ற பிரச்சனைகள் சிலருக்கு தோன்றலாம். மிகவும் சில சந்தர்ப்பங்களில் கருக்கலைப்பு அபாயமும் உருவாக வாய்ப்பிருப்பதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். எனவே கர்ப்பத்தின் ஆரம்ப காலத்தில் முருங்கைக்காயை முடிந்தவரை தவிர்ப்பது பாதுகாப்பானதாக கருதப்படுகிறது. 2ஆம் மற்றும் 3ஆம் காலகட்டங்களில் மட்டும் மருத்துவரின் ஆலோசனை பெற்ற பிறகு வாரத்திற்கு 1 முறை அல்லது 2 முறை என்ற அளவில் எடுத்துக் கொள்ளலாம். நன்றாக வேக வைத்து சாம்பார், குழம்பு அல்லது பொரியல் போன்ற முறைகளில் சேர்த்துக் கொள்வது நல்லது. பச்சையாக அல்லது அரை வேக்காடாக சாப்பிடுவதை தவிர்ப்பது அவசியம். சரியான அளவில் முருங்கைக்காய் சாப்பிட்டால் உடலில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்றன. ஜீரண சக்தி மேம்படும், மலச்சிக்கல் குறையும், இரத்த ஓட்டம் சீராகும், உடல் சோர்வு குறையும். மேலும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதால் கர்ப்ப காலத்தில் அடிக்கடி ஏற்படும் சிறிய தொற்றுகளில் இருந்து உடலை பாதுகாக்க முடியும். இதன் மூலம் தாயும் குழந்தையும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உதவுகிறது. ஆனால் அளவுக்கு மீறி எடுத்துக்கொண்டால் இதனால் சில பக்க விளைவுகள் உருவாகலாம். வயிற்று எரிச்சல், வயிற்றுப்போக்கு, உடல் சூடு அதிகரிப்பு, தலை சுற்றல், கருப்பை இறுக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். சில பெண்களுக்கு முருங்கைக்காய் அலர்ஜி போன்ற எதிர்வினைகளை ஏற்படுத்தவும் வாய்ப்புள்ளது. இதனால் தோலில் அரிப்பு, சிவப்பு, வாந்தி போன்ற அறிகுறிகளும் தோன்றலாம். எனவே இது நல்ல உணவு என்ற எண்ணத்தில் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்வது தவறான முடிவாகும். முடிவாக கர்ப்பிணிகள் முருங்கைக்காய் சாப்பிடலாம், ஆனால் அது காலத்திற்கேற்ற அளவிலும் மருத்துவரின் வழிகாட்டுதலுடனும் இருக்க வேண்டும். குறிப்பாக கர்ப்பத்தின் முதல் 3 மாதங்களில் அதிக கவனம் அவசியம். ஒவ்வொரு பெண்ணின் உடல் தன்மையும் வேறுபடும் என்பதால் ஒருவருக்கு ஏற்ற உணவு மற்றொருவருக்கு பொருந்தாமல் போகலாம். அதனால் தாயும் குழந்தையும் பாதுகாப்பாக ஆரோக்கியமாக இருக்க உணவு பழக்கத்தில் அறிவுடனும் பொறுமையுடனும் நடப்பதே சிறந்த வழியாகும்.